அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி இப்போ சேல் பண்ண போகிறோம். கண்ணு கலங்கிட்டே இருக்குது. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஒரு ஆசைனா, எனக்கு 220 வாங்கணும்னு ரொம்ப ஆசை. மிடில் கிளாஸ் பையனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரக்கூடாது எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. ஓகே, பிவிஎஃப் நடா 2 வண்டி நிறுத்தி வச்சுருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ஒரு காரணமாக தான் வரண்டாலையோ வந்துடுறேன். ஓகே, என்னடா திடீர்னு 150 எடுத்துகிட்டு எங்கடா கிளம்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ட்ரிப்பு போறியான்னு கேட்டிங்கன்னா, ட்ரிப்புலாம் இல்லை பிஎஃப்ஏ, என்னோடய லாஸ்ட்டு மெமரிஸ். அதுக்காக இந்த வீடியோ இந்த முழுக்க என்னோடய ஒரு மெமரிஸ்க்காக தான் எடுக்கிறேன் இந்த வீடியோவை. இந்த லாஸ்ட் இந்த பைக்கில் ஒரு சின்ன ரைடு. என்னடா புலம்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலம்ப வச்சுட்டாங்க பிஎஃப்ஏ, புலம்ப வச்சுட்டாங்க. ஓகே, சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம பண்ணி வெள்ளைக்கான தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் பிஎஃப்ஏ நம்ம லியோவோட ரைடர் மட்டும் அப்டேட் பண்ணுவோம் இனிமேல். இதை பற்றி நம்ம பெத்தாரு இவனை பற்றி இனிமேல் அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. என்னடா புலம்புற என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம பைக்கை சேல் பண்ணிட்டோம். இந்த பைக்கை 150 பல்சர் என்னோடய ட்ரீம் ஃபஸ்ட்டு பைக்கு. ஒரு மிடில் கிளாஸ் பர்சனோட ஒரு ஃபஸ்ட்டு பைக்கு. அவனே சேர்த்து வச்சு குருவி சேர்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின பைக்கு இப்போ என் கையை விட்டு போகுது. முடிஞ்சு, அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு. வண்டியை எடுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பாதி தூரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருச்சியில் தான் ஒருத்தவர்கிட்ட கொடுக்குறேன் வண்டியை. நம்ம OLXில் போட்ட உடனே பார்த்து ரிப்ளை பண்ணி அவருக்கும் வண்டி பிடிச்சி போச்சு. நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறார் வண்டியை. நமக்கு ஒன்றும் பற்றி சொல்லவே வேணாம். சும்மாவே நம்மளோட வண்டி என்றைக்குமே பக்காவாக தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பக்காவாக தான் வச்சுருப்போம். வண்டி எடுத்ததுலேருந்து சரி, ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் மட்டும்தான் பஜாஜோட ஆயிலு. அப்புறம் இது எல்லாமே 1 லிட்டர் கேஸ்ட்ரோ ஆயிலு, அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எத்தனாயிரம் கிலோமீட்டர் வரையும் கேட்டிங்கன்னா, ஒரு 70,000 கிலோமீட்டர் வரையும் அந்த ஆயில் யூஸ் பண்ணேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மோட்டோவில் 3100, ஓகேவா, அந்த ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிஎஃப்ஏ. ஆமாம், அந்த ஆயில் தான் இதுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைஃப்பில் எதெல்லாம் இழக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கேன். நிறையா அடிகள்ங்க. இதுவும் இந்த 2025 லாஸ்ட்டில் சரியான அடி. செருப்பு சாணியில் நம்பிக்கை அடித்த மாதிரி வாழ்க்கையில் கடவுள் அடிச்சிட்டாரு என்னையா. வருங்க, ஆஹா வண்டி அப்படியே இழுக்குங்க. அப்பா, ஆயில் இப்போ தான் மாற்றினேன், இன்ஜின் ஆயில். 80 போயிடுச்சுங்க வண்டி. சரியான பிக்கப் இருக்கும், நல்லா இருக்குங்க வண்டி. அந்தளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ, அடே கண்ணில் கலங்குதுங்க பிஎஃப்ஏ, இப்படின்னே கண்ணில் கலங்குது. ஆனால் சரி அழக்கூடாதுடா அடே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். என்னால் முடியல. காலையிலேருந்து அழுதுட்டேன். என்னால் அழுவக்கூடாது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படியே கண்ணு கலங்குது. நானும் சரி உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், அழுதுடக்கூடாது. ஏன்னா ஹேட்டர்ஸ் நம்ம நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். வேறுங்க அக்காளி 90 போயிருச்சுங்க வண்டி. 92, 94, 95, 96, 100 டச் பண்ணுமா? அதெல்லாம் அலசால்ட்டாக டச் பண்ணுவாங்க. வேறு 100 போய் 101. அப்பா சாமி, பிஎஃப்ஏ இன்னமும் திரும்ப பவர் இருக்கும் இதில். அதான் சொல்கிறேன்லங்க, கரெக்டாக சொல்கிறேங்க. 2500 கிலோமீட்டர் கரெக்டாக இன்ஜின் ஆயில் மாற்றுவேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டக்குன்னு உடனே கவனிப்பேன். அதனால் வண்டியோட இன்ஜின், நீங்கள் வண்டி இன்ஜின் என்னோடய வீடியோவில் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு தெரில. நீங்கள் நேரில் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம வண்டியை ஒரு ஸ்டாக்காக எடுத்தோமோ அதில் எப்படி சவுண்டு வருமோ அதே சவுண்டு தான் இப்போ வரும். ஓகேவா? அந்த இன்ஜின் சலசலப்பு பல்சர்னாலே ஒரு 5 வருஷம் தான்டா, அதுக்கப்புறம் இன்ஜின் சலசலப்பு போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த வண்டின்னு கிடையாது, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா கரெக்டாக அதோட வேலையை கரெக்டாக நம்மள்ட்ட கொடுக்கும். அது பக்காவாக இருக்கும். ஓகேவா? இப்போவும் ஃபஸ்ட்டு பைக்கை நான் எப்படி எடுத்தனோ அதே அளவுக்கு தான் இப்போவும் சவுண்டு கேட்கும்.
எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஓகேவா? ஸோ ஓகே வியூவர்ஸ், சின்னதாக ஒரு ஸ்டோரி அப்படியே சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் அந்த பைக் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அது நிறையா தடைகள். நான் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரக்கூடாது எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து காசு சேர்த்து, அப்புறம் நான் காசு சேர்த்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எப்பா வண்டி எடுத்து கொடுங்கப்பா, நான் காசு வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, வண்டிலாம் வாங்கக்கூடாது, வண்டிலாம் வாங்கினா ஒன்றையும் எரிச்சிருவோம், வண்டியும் எரிச்சிருவோன்ட்டார். இப்படியே சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு பயம், எங்கேயா வண்டி எடுத்துகிட்டு போய் கீழே வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் யாருமே ஐசிசி பைக் எடுத்ததே கிடையாது. அதாவது இது 150 சிசி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு படி ஓகே. அதுவும் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாருமே சொல்கிறேன், எங்கள் அம்மா ஃபேமிலியிலையும் சரி எங்கள் அப்பா ஃபேமிலியிலையும் சரி இது மாதிரி ஒரு பைக் யாருமே எடுத்ததும் கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் எடுத்தப்போ எங்கள் அப்பாவுக்கே பயம், இது வேணாம். 150 சிசி எங்கள் அப்பாவுக்கு ஒரு 1000 சிசி பைக் மாதிரி ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு. அதனால எங்கள் அப்பா வேணாம் அதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஒன்றையும் எரிச்சிரும் வண்டியும் எரிச்சிருன்ட்டார் கடுப்பில். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு கவலைப்படாத, காலைல போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தாங்க ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போய். அது வரையும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் உனக்கு இந்த வண்டிலாம் உன்னை ஸ்ப்ளெண்டர் வாங்க வேண்டியது தானே, சிடிஎன் சின்ன வண்டியாக வாங்கிக்க வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். என்னடா அது ஃபஸ்ட் டைம் பைக் வாங்க போகிறோம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஒரு ஆசைன்னா, எனக்கு 220 வாங்கணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை 220 வாங்கணுன்னு. ஏன்னா அப்போ பைக்கு தேட ஆரம்பித்தப்போ எனக்கு 220 வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் 220 தான் ரொம்பவே விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம 220 போய் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் 20,000 தான் அப்போ கரெக்டாக பணம் வச்சுருந்தேன். 20,000 எடுத்துக்கிட்டு பஜாஜ் ஷோரூமுக்கு போகிறேன். அவங்க சொல்லிட்டாங்க, 220 வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து 29,000 மினிமம் வேணும் இனிஷியல் அமௌண்ட்டு அப்படின்ட்டாங்க. எனக்கு சிவில் ஸ்கோர் அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அந்த அமௌண்ட் வேணுன்ட்டாங்க கண்டிப்பாக. என்னடா அது சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், 220 தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கெல்லாம் பார்த்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் என்னை மேற்கொண்டு ஒரு 9,000 என்னால் ரெடி பண்ணவே முடியல. ஓகேவா? என்னாலும் சரி வீட்லேயும் எனக்கு கேட்க மனசு கிடையாது. எங்கள் அப்பா சுத்தமாக தரமாட்டார், ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தான் பைக்கே எடுக்க போகிறேன். எங்கள் அம்மாவால் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஓகேவா? ஏன்னா அவங்களே வீட்டை நம்பி தான் இருப்பாங்க. எங்கள் அப்பா கொடுக்குறதும் நான் ஏதாவது சம்பாரிச்சிட்டு வந்து கொடுக்குறதும். சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் பெருசாக ஒன்றும் செய்யலை. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நானும் வெளில எங்கேயாவது கிடைக்குமா, நான் வேலை பார்க்குற இடத்துலையும் கேட்டு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. சரி அப்போ சின்ன பிள்ளை, இவனை நம்பி யாரும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தரலை. அப்போ யாருமே தரல. அப்போ ஃபஸ்ட் இயர் போயிட்டு இருந்தேங்க, 90s கிட்ஸு நான்லாம். அதனால் ஃபஸ்ட் இயர்லாம் போயிட்டு இருந்தேன்ல, அதனால் நம்பலை, யாருமே நம்பி பணம் தரல. நானாக அந்த 20,000 சேர்த்தது தான் குருவி சேர்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் சரி அப்படி மனசை மாற்றிட்டு நமக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்சர் நம்ம பெத்தாரு, இதுக்கு பேர் வச்சது எங்கள் அம்மா தான் பெத்தாருன்ட்டு. அதனால் இந்த பைக் எடுத்தேன். பைக் எடுத்து அப்போ தான் பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எடுத்து சர்வீஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஃபிட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த டேட்டில் வந்து பல்சரில் எப்படி கீர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சத்தியமாக எனக்கு இந்த அந்த பெரிய வண்டி இது மாதிரி பெரிய வண்டியே ஓட்ட தெரியாது. ஏன் எப்படி ஓட்ட கற்றுக்கிட்டேன் பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த M80 இருக்குல்ல, கையில் கீரி போடுவோம்ல, அதுதான் எங்கள் அப்பா வச்சுருக்கிற வண்டி. அந்த வண்டி ஓட்டி பழகி அப்புறம் ஒரு ஸ்ப்ளெண்டரு, என் ஃப்ரெண்டு தௌஃபிக்னு ஒரு பையன், அவன் எனக்கு ஸ்ப்ளெண்டர் ஓட்ட சொல்லி கொடுத்தான். இப்படி தான்டா கீர் போடணும், அப்படி தான்டா கீர் போடணுன்னு. அப்புறம் நானே அப்புறம் யூடியூப்லலாம் ஒரு பார்த்து கற்றுக்கிட்டு வண்டி இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஓட்டி கற்றுக்கிட்டது தான். அப்போ இந்த வண்டி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கீர் எப்படி போடணும், ரெண்டாவது கீர் எப்படி போடணும், ஃபஸ்ட்டு கீர் கீழே மிச்செல்லாம் மேலே, அதாவது பின்னாடி அழுத்துறது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கிறப்ப கட்ஷீட் மாடல் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஃபேமிலிக்கு அது சரிப்பட்டு வராது, எனக்கு கட்ஷீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த செல்லக்குட்டியை தான் தூக்குனேன். இப்போ இதே செல்லக்குட்டியை தான் இந்த கையால் விற்க போகிறேன். அதான் கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கு, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு குட்டி மெமரிஸ். என் கூட இந்த வண்டி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. 2019 எடுத்த வண்டி இது. பெத்தாருன்னு பேர் வச்சு இது வாங்குறப்ப அப்படியே எலுமிச்சம்பழம் மாலையெல்லாம் அப்படியே தூக்கிட்டு ஓடி போய் வண்டி வாங்கி அந்த சந்தன பொட்டுலாம் வச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அழுகக்கூடாதுன்னு பார்க்குறேன், அழுவ வருது. அடே மாறுற, வேறு வண்டி வாங்கிக்கலாம். வேறு வண்டி வாங்கினாலும் இந்த மாதிரி வண்டி கிடைக்குமா? இதாங்க காலையிலேருந்து அப்படியே புலம்பி தாங்க மனசு அப்படியே சங்கடமாக இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்குறவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த வண்டியை நான் வாங்கி கிட்டத்தட்ட இந்த தெரிதுங்களா,
89,931 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியில். இன்ன வரை எந்த ஒரு இன்ஜின் பிரச்சனையும் வச்சதே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி மட்டும் கிளச்சி நானாக மாற்றினேன், அதுவாக எந்த பிரச்சனையும் ஆகல. சரி 70,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சே, நம்மளாம் கிளச்சி மாற்றி விட்ருவோம்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி எங்கே வரோம் பற்றியா போய்த்தாக்கிறப்ப நானாக ஆசைப்பட்டு தான் கிளச்சு மாற்றினேன். அதுக்காக மட்டும் தான் சைடு பேக்கிங்கை பிரித்து கிளச்சு மாற்றினாங்க. மற்றபடி எதுக்காகவும் இந்த சைடு பேக்கிங் இந்த சைடு பேக்கை பிரித்ததே கிடையாது. இந்த மாதிரி கரெக்டாக கன் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம 220 ஏகப்பட்ட செலவு வைக்கிங்க. இதுலேயும் நான் லாங் ட்ரைவ் போயிருக்கேன், போகாமலாம் இல்லை, இதுலேயும் லாங் ட்ரைவ்லாம் போயிருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு எந்த செலவுலையும் வச்சதில்லை, எங்கேயுமே நிறுத்தினது கிடையாது, எந்த ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. அவ்வளோதான் சொல்கிறேன்ல. நிறைய இடத்துல என்னை காப்பாற்றிருக்காங்க, நிறையா இடத்துல, ஒரு இடத்துல 2 இடத்துல, நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கான். இதுவரையும் எனக்கு எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடந்ததே கிடையாது இந்த வண்டியில். காலையில் எந்திரிச்சு வண்டியை துடைப்பேன், வண்டியை துடைச்சி அப்படியே வண்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறப்ப இதை தான் எடுத்துகிட்டு போவேன். டெய்லியும் ஒர்க்குக்கு போவேன். டெய்லி நான் தான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், அதனால் டெய்லியும் லைனுக்கு போவேன். அப்போ இந்த வண்டியை தான் எடுத்துக்கிட்டே போவேன் லைனுக்காக. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி இப்போ சேல் பண்ண போகிறோம். வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் வாங்குறவங்க அவங்க நம்மக்கிட்ட எப்படி இருந்தியோ சொல்லலாம், தம்பி என்கிட்ட எப்படி இருந்தியோ அதே மாதிரி அவங்கக்கிட்டையும் இருக்கணும். எந்த பிரச்சனையும் அடிக்கடி கொடுக்கக்கூடாது. ஏன்டா உன்னை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கக்கூடாது. நல்லபடியாக அவர்கிட்ட இருக்கணும். என்ன இத்தனை வருஷமாக எவ்வளவோ ராத்திரி பகல் மழை புயல் எல்லாத்துலேயுமே உன்னை ரைடுக்கும் அழைச்சிட்டு போயிருக்கேன். என்னோடய ஒர்க்குக்கும் உன்னை தான் வச்சுருந்துருக்கேன். இப்போ நான் 220 வச்சுட்டு சுற்றுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான். எனக்கு இப்போ ஒரு பல்சர் வரதுன்னு பேர் வச்சு நான் யூடியூப் நடத்துகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான். எல்லாத்துக்குமே நீ தான், ஓகேவா? என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியே நீ தான், ஓகேவா? முற்றுப்புள்ளி கிடையாது. இப்போ நான் உனக்கு கொடுக்குறதுனால முற்றுப்புள்ளி கிடையாது. நீ என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக தான் இருந்திருக்கிற. என்றைக்கும் எனக்கு முற்றுப்புள்ளியாக இருக்க மாட்டேன். இப்போ போகிறவர்கிட்டையும் முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடாது, ஓகேவா? ஒரு நாள் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடு, அவரை நல்லபடியாக பார்த்துக்க. அவ்வளோதான். என்னை எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி அவரை நீ பார்த்துக்கணும். அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னை ஏன்டா வாங்கணும்னு அவர் நினைக்கவே கூடாது, ஓகேவா? அது மட்டும்தான், ஓகேவா? என்னோடய எத்தனையோ வாட்டி கனவுல வந்திருக்க, என்னென்னமோ சொல்லியிருக்க, அதெல்லாம் வந்து சொன்னோன்னா பைத்தியக்காரமாக நடப்பாங்க, அதெல்லாம் விட்டுரு. ஆனால் உனக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்டு எப்படிங்கிறது தெரியும், அது உனக்கும் தெரியும். நல்லபடியாக போயிட்டு வா. ஒரு ஃபோட்டோ இப்போ நல்லா தெரியுதா பைக்கு? நம்மளை விட்டு பிரிய போகிறான் பெத்தாரு. என்ன நானே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் மனசை நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அழுவக்கூடாது. சரி, நல்லபடியாக போயிட்டு வா. யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல், உன்னை வாங்குறவங்களுக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். சரி பேபி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம பைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க, அது போதும் எனக்கு. பாய், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.